வாழ்த்துக்கள். வணக்கம். மாலை வணக்கங்களுடன் அதிபர் நராமோகன் அவர்களுக்கும் பாமுக தொலைக்காட்சி ஊடாகவும் லண்டன் தமிழ் ரேடியோ ஊடாகவும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று மருத்துவமும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருப்பது பீரியட்ஸ் அண்ட் cervical smear. அதை பற்றி இன்று நாம் டாக்டர் தீபாவுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். முதலில் நான் தீபா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வேறுங்கள் டாக்டர் தீபா அவர்கள். நேரடியாகவே நிகழ்ச்சி இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கான இந்த இன்றைய உண்மையாகவே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்களுக்குரியதாகவே அமைந்திருக்கின்றது. இன்று நிறைய பேர் இதில் பற்றி நிறைய கதைக்கிறீங்கள, உண்மையாகவே வெளியில கதைக்கிறதுக்கு கூச்சப்படுவார்கள். அப்படித்தான் இப்பவும் இருக்கிறார்கள். இப்ப அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் கதைச்சா கூட எங்களை போன்ற ஒரு ஜெனரேஷன் இன்னும் அத சரியான விளக்கத்தோட இருக்கிறார்களோன்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உண்மையாகவே இருக்கின்றது. பாப்போம், இன்றைக்கு நாங்கள் தீபாவுடன் கதைத்து இதற்கான விளக்கங்களோடு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தீபா, முதலாவது கொஸ்டினாவே நான் உங்களுக்கு வைக்கின்றேன். இந்த மாதவிடாய் சுழற்சி, அதாவது இது ஒழுங்காக இல்லை. இப்ப சில பேருக்கு உண்மையாவே ஒழுங்கா வாரது இல்லை. அதற்கான காரணம் என்ன? இப்ப சிறு பிள்ளைகள் இருந்தே, அதாவது அவர்கள் பூ பெய்திய காலத்துல இருந்து அப்பவே ஸ்டார்ட் ஆகுறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? அதுக்கு ஒரு விளக்கம் தாருங்கள். ஆரம்பிக்கிற அந்த டைம் மெனார்கின்னு சொல்லுவாங்க. அதான் உங்களோட முதல்ல உங்களுக்கு பீரியட் உருவாக வர்ற டைம். ஸோ மெனார்கிலேருந்து ஃபர்ஸ்ட் சில பேருக்கு ஈவன் 2 இயர்ஸ்க்கு ரெகுலர் பீரியட் வராது. சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ரெகுலராக பீரியட் வரலனாலும் இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ரெகுலராக கொஞ்சம் மாதத்துக்கு வரும், கொஞ்சம் மாதத்துக்கு வராது. அப்படி இருந்தால் இட்ஸ் ஃபைன். பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தைராய்டு இந்த நெக் கழுத்தில் இருக்கிற ஒரு சுரபி. ஓகே, அது சப்போஸ் கம்மியாச்சுன்னா இல்லைன்னா அதிகமாச்சுன்னா அது உங்கள் பீரியட்ஸை பாதிக்கும். சில பேருக்கு அனீமியா இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம். ரத்த சோகை இருந்தால் உங்களுக்கு பீரியட்ஸ் வர தடைப்படும். அதுக்கப்புறம் பிசிஓஎஸ் ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் இப்போ யூகேல நீங்கள் எல்லா லேடிஸும் ரீப்ரொடக்டிவ் இது சொல்லுவாங்க. அதாவது 12 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்க லேடிஸ் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 விழுக்காடு, அதாவது 1/4 எல்லாருக்கும் பிசிஓஎஸ் இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்சிடென்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ் in the UK is 25%. பிசிஓஎஸ் இருந்தாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வர சான்சஸ் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் பீரியட்ஸ் ஆரம்பிச்சு முதல் 1-2 வருஷத்துக்கு ரெகுலராக பீரியட் வரலன்னா இட்ஸ் ஓகே. பட் இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நன்றி தீபா. சில பேருக்கு இப்ப பீரியட்ஸ் வந்தாப்புல சில பேருக்கு ஓவரா போறதாகவும் இருக்கு, சில பேருக்கு குறைவாகவும் இருக்கு. இப்ப அது ஒரு ப்ராப்பர் கலர்ல இருக்காது சம்டைம்ஸ். என்ன அப்ப அதுக்கான ரீசன் என்னதாக இருக்கும்? இந்த கலர்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்னா ஃப்ரெஷ் பிளட், ப்ரௌன் கலர்னா ஓல்ட் பிளட், ஏற்கனவே ப்ளீட் ஆயிட்டு உள்ள இருந்துட்டு அப்புறம் வெளியே வரது. பிங்க் கலர்னா அது ஃபுல் ப்ளீடிங், வெரி லைட் ப்ளீடிங். உங்களோட கீழே இருக்கிற இந்த செக்ரீஷன் சுரபிகளோட வெஜைனல் செக்ரீஷன்ஸோட சேர்ந்து வரது பிங்க் பிளட். ஓகேங்களா? நிறைய வரதுக்கான காரணம் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட கர்ப்பப்பையோட உள்ளா இருக்கிற வால், எண்டோமெட்ரியல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க, அது திக்கா இருக்கலாம். அது இன்னொரு காரணம். மெயினாக அதான் காரணம். ஸோ அது ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் எண்டோமெட்ரியல் திக்னஸ். எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கு நிறைய காரணம் இருக்கு. அது ஸோ பெஸ்ட் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதான் அதிகமாக பீரியட்ஸ் போச்சுன்னா ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எண்டோமெட்ரியல் திக்னஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கம்மியாக பீரியட்ஸ் வர்றது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று அகைன் பிசிஓஎஸ், இன்னொன்று உங்களோட இந்த ஓவிலேஷன் சொல்லுவாங்க, அதாவது பீரியட்ஸ்க்கு நடுவில் உங்களோட முட்டை வெளியே வர அந்த பீரியட், அது கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு கம்மியாக சில பேர் கொஞ்ச நாள் தான் பீரியட்ஸ் வருது, எனக்கு யூஸ்வலாக 7 நாள் வரும், இந்த மாதம் எனக்கு 3 நாள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் தொடர்ந்து அதே மாதிரி இருந்ததுன்னா தென் வி ஹேவ் டு இன்வெஸ்டிகேட்.
பெரிமெனோபாஸ், அதாவது மெனோபாஸ்க்கு முன்னாடி வர டைம். மெனோபாஸ்னா ஒரு பீரியட்ஸ் நிக்கிறது. பெரிமெனோபாஸ்னா அந்த பீரியட்ஸ் நிக்கிறதுக்கு முன்னாடி வர டைம். அது வந்து சில மாசம் இருக்கலாம், சில வருஷம் இருக்கலாம். அந்த டைம்ல உங்க பீரியட்ஸ் வந்து லைட் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நன்றி, நன்றி தீபா. அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட கருத்தின்படி பார்க்கும்பொழுது, இப்ப சுழற்சி ஒரு ரெகுலரா வராட்டாலும் நாங்கள் டாக்டர்கிட்ட சந்திக்கத்தான் வேணும். ஓவரா இருந்தாலும் சந்திக்கத்தான் வேணும். குறைவாக இருந்தாலும் சந்திக்கத்தான் வேணும். ஏன்னா இருந்தாலும் அநேகமாக ஓவராக இருந்தா தான் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பினோம். குறைவாக இருந்தால் போற சந்தர்ப்பம் குறைவா தான் இருக்குது கூடுதலாக. அது அதோட உங்களுக்கு மத்த சிம்ப்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா இப்போ குறைவா சில பேருக்கு வந்து இந்த பிசிஓஎஸ்னால வரலாம். அவங்களுக்கு வந்து மிச்ச சிம்ப்டம்ஸ் வரலாம். அவங்களுக்கு ஆக்னி வரலாம். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு முடி வந்து இந்த முகத்துல, கை இந்த இடத்துலலாம் முடி அதிகமா வரலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா ஓகே. பிசிஓஎஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு வந்து அவங்க ஹார்மோன் அவங்க கருத்தடை யூஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி ஹார்மோன், அதாவது ஒரே ஒரு ஹார்மோன் இருக்கிற கருத்தடை முறை இருக்கு. அதை யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கம்மியா லைட்டா வரலாம். So, இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிரீன் ஷேர் ஒரு செகண்ட். புரியுதா உங்களுக்கு இது? தெரியுது. தெரியுது, ஸ்லைட் தெரியுதுங்களா? ஓ தெரியுது. Thank you. The menstrual cycle தெரியுது. ஓகே. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து let me see. இது வந்து வேற ஸ்லைட், பட் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த என்னோட ஆரோ தெரியுதுங்களா? தெரியுது. இதுதான் உங்க கர்ப்பப்பை. ஓகே. இது வந்து உங்களோட முட்டை இருக்கிற பை, ஓவரி. இது வந்து அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற டியூப், ஃபெலோப்பியன் டியூப். ஓகே. ஸோ ஒவ்வொரு மாசமும் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க உங்களோட கரு உருவாகுறச்சு, நீங்க ஒரு பெண் கருவா உங்க அம்மா வயிற்றுக்குள்ள உருவாகுறச்சே உங்களுக்கு வந்து உங்களோட கருப்பையில வந்து when you're fully developed as a baby, உங்களோட கருப்பையில மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான எக் செல்ஸ் இருக்கும். முட்டையோட செல்ஸ், குட்டி செல்ஸ். ஓகே. ஸோ நீங்க பிறக்கும் போதே அவ்வளோ மில்லியன்ஸ், தட்ஸ் யுவர் ரிசர்வ். உங்களோட அந்த பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, எக் செல்ஸோட தான் நீங்க பிறக்குறீங்க. உங்க பீரியட்ஸ் முதல்ல வர டைம்ல என்ன ஆகுன்னா, அப்ப வந்து உங்களோட ஓவரி, இந்த ஓவரி இல்லைன்னா அந்த ஓவரி, ஏதாவது ஓவரியில இருந்து ஒரு மெச்சூர்ட் எக்ஸெல் வந்து ரிலீஸ் ஆகி உங்களோட யூட்ரஸ்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க பீரியட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 28 நாள் வச்சுக்கோங்களேன். உங்க பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து உங்க ப்ளீடிங் ஆரம்பிக்கிறதுனால தான் உங்களோட பீரியட் சைக்கிளோட முதல் நாள். ஓகே. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, உங்களோட பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 ஹார்மோன்ஸ் தேவை, எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். ஓகே. நான் ரிவர்ஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் இங்கேருந்து ஒரு புத்தக்கரு வந்து மெச்சூர் ஆகி இங்கே வந்து உட்காந்துருக்கும். ஸோ இங்கே வந்து உட்கார்ந்தா பிரெயின் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஓகே, இந்த என்ன சொல்றது, இந்த ஓவரி வந்து எக் வந்து இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஸோ இந்த யூட்ரஸோட இன்னர் வால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அந்த தின் வால்ல வந்து பேபியால இம்ப்ளான்ட் பண்ண முடியாது. அந்த எக் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த வால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். பட் பேபி இல்லைன்னா, ஏன்னா பேபியா இருந்தா ஒரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும், பேபி இல்லைன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ பேபி இல்லைன்னா பிரெயின் இஸ் ரெக்கக்னைஸ், ஓகே தேர் இஸ் நோ பேபி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வால் தேவையில்லை, ஏன்னா அந்த வால் வந்து பேபியை இம்ப்ளான்ட் பண்றதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா வால். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வால் வந்து it will get destroyed, அது இடிஞ்சு விழுந்துரும். ஓகே. அந்த டெட் டிஷ்யூ தான் நீங்க வந்து பீரியட்ஸா இங்க பாக்குறீங்க. This is what happens during a period. Okay. So let's go to this. So உங்களோட ஹார்மோன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்கு 2 ஹார்மோன் தேவை, எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான். ஓகே. உங்களோட கருப்பை இங்க இருந்து தான் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் வருது. உங்களோட ஓவரிஸ் தான் they secrete estrogen and progesterone. எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் வந்து இந்த வாலை வந்து திக்கன் பண்றதா அதோட வேலை. ஓகே. எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் எப்படி சுரக்குதுன்னா, அதுக்கு வந்து பிரெயின்ல இருந்து ஒரு ஹார்மோன் வரும், பிட்யூட்ரின்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அது சுரந்த பிறகு இந்த ஓவரிஸ்ல இருக்கிற எக் செல்ஸ் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது எக் ஃபாலிக்கல ஸ்டிமுலேட் பண்ற, growth பண்ற ஹார்மோன் FSH. ஓகே. ஸோ அது வந்து இட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான்.
ஸோ இந்த ஒரு முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அதே டைம்ல உங்களுக்கு இந்த வாலும் வந்து திக் ஆக ஆரம்பிக்கும். ஏன் இந்த வால் இடியுதுன்னா, சாரி, டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா, இந்த எக் வந்து ஓவிலேஷன் சொன்னேன்ல, இந்த நடுவுல வந்து இந்த எக் வந்து ரிலீஸ் ஆகுதுல்ல, அதத்தான் ஓவிலேஷன்னு சொல்லுவோம். அது வந்து பீரியட்ஸோட நடுவுல நடக்கும். அதாவது 28 நாள் சைக்கிள்ல 14வது நாள் உங்களோட எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஓவிலேஷன் பீரியட். அது அந்த எக் வந்து இங்க உட்கார்ந்த பிறகு இந்த உடம்புல இருக்க எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாச்சுன்னா, ஏன்னா அவங்க 2 பேர் தான் இந்த வால திக் பண்ற ஆளுங்க. எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான். அவங்க 2 பேரும் கம்மியாயிட்டாங்கன்னா வால் உடைஞ்சு போயிடும். பட் உங்களுக்கு பிரெக்னன்சி ஆச்சுன்னா அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் லெவல் அப்படிதான் இருக்கும். அது குறையாது. ஸோ உங்களோட வால் வந்து திக் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் பீரியட். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்டீங்க? இது ஏன் இந்த நான் கேட்டேன்னா, இந்த மிக குறைவா என்னத்துக்கு வருது? ஏன் கூடுதலாக வருதுன்றதுக்கு தான் நீங்க இந்த விளக்கத்த குறிப்பிட்ட நீங்க. உள்ள வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா, கட்டிகள் உள்ள யூட்ரஸ்க்குள்ள ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா, அது வந்து ஹெவி ஆக்கி விட்டுரும் பீரியட. அப்புறம் இந்த வால் வந்து ஃபுல்லா திக் ஆகலன்னா, உங்களோட நெறைய சாப்பாடு செஞ்சா உங்களுக்கு நெறைய சாப்பாடு நீங்க தட்டுல போடலாம். நீங்க கம்மியா சாப்பாடு செஞ்சா தட்டுல கம்மியா தான் சாப்பாடு போட முடியும். அந்த அந்த லாஜிக் தான். அதே மாரி உங்களுக்கு எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் கம்மியா இருந்ததுன்னா, இந்த வாலும் தின்னா இருக்கும். ஸோ அத அது இடிஞ்சு விழறச்ச உங்களோட பீரியட்ஸும் கம்மியா தான் வரும். அப்புறம் உங்களோட கருத்தடை முறைகள். 2 கருத்தடை முறைகள் இருக்கு. ஒண்ணு கம்பைன்ட் ஹார்மோன். எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் 2மே இருக்கும். இன்னொன்னு வந்து வெறும் ப்ரொஜெஸ்டரான் மட்டும் தான் இருக்கும். அது வந்து ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. 2 ஹார்மோன் பில்ல தான் இந்த பர்த் கண்ட்ரோல் பில்னு சொல்லுவாங்க. நீங்க 3 வாரம் எடுப்பீங்க, 1 வாரம் விட்டுருவீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட உங்களோட பாடியோட அது வந்து இந்த ஓவிலேஷன் இருக்குல்ல, இந்த முட்டை வர்றது இருக்குல்ல, அத வந்து நிறுத்திடும். ஸ்டாப் நான் எப்படி சொல்றேன்னா, இட் வில் புட் தி ஓவரீஸ் டு ஸ்லீப். ஸோ தி ஓவரீஸ் வில் நாட் ப்ரொடியூஸ் an egg. ஸோ தட்ஸ் ஹவ் யூ டோன்ட் கெட் பிரெக்னன்ட் பிகாஸ் யூ நாட் ப்ரொடியூசிங் an egg. பட் அது உங்க பாடியில இருக்கிற மாரி ஹார்மோன வந்து மிமிக் பண்ணும். எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் வந்து குடுத்துட்டே இருக்கும் 3 வாரத்துக்கு. இப்ப நீங்க 1 வாரத்துக்கு நிறுத்துறீங்கல்ல, அப்ப எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் ஸோ அந்த அந்த 3 வாரத்துல இந்த வால் வந்து பில்ட் ஆகும். அது அப்புறம் நீங்க 1 வாரம் அத நிறுத்துறீங்கல்ல, அப்ப அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் கம்மியான பிறகு வால் பில்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஸோ அந்த வால் வந்து இடிஞ்சு விழும். அந்த டைம்ல நீங்க அந்த பீரியட் பில் ஃப்ரீ டைம்ல நீங்க யூ வில் ப்ளீட். ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பீரியட். ஓகேவா? இன்னொன்னு வந்து ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி மெத்தட் என்ன பண்ணும்னா, அதுல வந்து நீங்க ஓவுலேட் பண்ணுவீங்க. உங்களோட எக் வந்து வெளிய வரத அது ரிலீஸ் பண்றத தடுக்காது. பட் இந்த வால வந்து அது தின்னாவே வச்சிருக்கும். இந்த வால் வந்து பெருசாக விடாது. பெருசாக விடாதுன்னா, அப்போ உங்க எக் வந்து இம்ப்ளான்ட் ஆக முடியாது. பிரெக்னன்ட் ஆனாலும் இந்த பேபியும் இம்ப்ளான்ட் ஆகாது. எல்லாம் சறுக்கி விட்டு கீழ விழுந்துரும். சரிங்களா? ஸோ ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி மெத்தட்ல வந்து முதல் மாசத்துக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அது அது வந்து தினம் எடுக்கிற ஆ டேப்லெட்ல வருது. 3 மாசத்துக்கு ஒரு தடவ போடுற இன்ஜெக்ஷன் வருது. 3 வருஷத்துக்கு போடுற இம்ப்ளான்ட். ஒரு மேட்ச் மாரி இருக்கும். அது இருக்கு. இல்லன்னா காயில் இருக்கு. உள்ள உள்ள போடுற காயில். அது 3மே ஒரே வேல தான் பண்ணும். இந்த வால திக்காக்க விடாது. ஸோ முதல்ல கொஞ்சம் அந்த ஏற்கனவே திக்கா இருக்கிற வால வந்து தின் பண்ணும் பாருங்க. அப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன், இம்ப்ளான்ட், காயில் போடுறதுலாம் முதல் 3 மாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீரியட் வரும். பிகாஸ் இட் இஸ் தின்னிங் the inner wall of the uterus. That is why you bleed during that time. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து தே வில் ஹேவ் மோர் பீரியட்ஸ். இதுவும் ஒரு காரணம். நெறைய பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு காரணம். அப்புறம் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்னா நான் சொன்னேன்ல, ஓவரியில ஒரே ஒரு எக் தான் மெச்சூர் ஆகும். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ல ஒரு எக்குக்கு பதிலா 4, 5 எக்ஸ் வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். பட் எல்லாருமே வந்து அது எதுவுமே மெச்சூர் ஆகாது. எல்லாம் நடுவுலயே நின்னுடும். ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய ரவுண்டா இருக்கும். சிஸ்டிக் சிஸ்டிக்னா லைக் ரவுண்டா இருக்கிறது. பாலினா நெறைய. ஸோ நெறைய எக்ஸ் வந்து மெச்சூர் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அது குட்டி எக் செல்ஸ்லேருந்து நடு பகுதிக்கு வரும். பட் யாருமே வந்து அந்த கோல் போஸ்ட்ட தாண்டி போறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஓவிலேஷன் பண்றதில்ல. ஓவிலேஷன் பண்ணலன்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆக மாட்டீங்க. பீரியட்ஸ் வராது. ஸோ இது மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் பிசிஓஎஸ்ல அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நன்றி, நன்றி. அப்படின்னு இப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா நாங்கள்? அப்ப இது வயிற்று வலி ஏன் ஏற்படுகிறது? பீரியட்ஸ் டைம்ல சில பேருக்கு வயிற்று வலி வருகிறது. எல்லாருக்குமே வர்றதுதான் பெல்விக் கிராம்ப்ஸ். பட் சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு இந்த கிராம்ப்ஸ் அதிகமா வரும். சில பேருக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தா அதுவும் அதிகமா வரும். எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது நான் எப்படி என் பேஷண்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, உங்களோட கருப்பை வந்து ஒரு ரூம் மாரி வச்சுக்கோங்க. அந்த கருப்பையோட ரூமோட வால் வந்து
மயோமெட்ரியம். ஸோ உங்க கருப்பை வந்து 2 செல்ஸால செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து இந்த வால். நீங்க ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து அ செங்கல் இருக்கும். அதுதான் வால். அதோட வேலை அந்த வால வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கிறது. ரூமுக்குள்ள பெயிண்ட் இருக்கும். அதோட வேலை வந்து ஷைனி அதெல்லாம் குடுக்குறது. ஸோ உங்களோட யூட்ரஸ்லயும் அது மாரி 2 செல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த இந்த வால்ல இருக்கிற செல்ஸ். இது வந்து மயோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. அதோட ஜாப் வந்து உங்களோட யூட்ரஸ ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறது. அதுக்கு ஒரு ஷேப் குடுக்குறது. உள்ளார இருக்கிற செல்லுக்கு பேரு எண்டோமெட்ரியம். எண்டோனா உள்ள. ஓகேங்களா? மெட்ரியம்னா இட்ஸ் பேசிக்கலி யுவர் யூட்ரஸ். யா. மயோனா மசில், மெட்ரியம்னா யூட்ரஸ். ஸோ மசில் ஆஃப் த யூட்ரஸ் தட்ஸ் மயோமெட்ரியம். உள்ள இருக்கிறது வந்து எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியமோட ஜாப் வந்து என்னன்னா, இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரானுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, அந்த உள்ள இருக்கிற வால வந்து பெருசாக்குறது. பெயிண்ட்ட வந்து திக் பண்றது. பெயிண்ட் லேயர வந்து திக்கன் பண்றது. எண்டோமெட்ரியோசிஸ்ல என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற செல்ஸ் வந்து யூட்ரஸ்க்கு வெளியிலயும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ்க்கு மேல இருக்குது. ஓவரியில இருக்கு. ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கு. உங்களோட அ என்ன சொல்றது? உங்கள வெஜைனால இருக்குது. அ உங்களோட பிளாடர்ல இருக்கும். உங்களோட என்ன சொல்றது? வெளிக்கு வர அந்த லார்ஜ் பவல் அதுல இருக்கும். ஸோ அதுலலாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்னும் வலி அதிகமாகும். ஏன்னா, அவங்களோட ஜாப் என்னன்னா, அந்த செல்ஸ் எங்க இருந்தாலும் அதே வேல தான் செய்யும். அந்த ஹார்மோன்ஸ் வந்ததுன்னா, அது வந்து அவங்க பெருசாகி ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ உங்க ப்ளீடிங் வந்து உள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் நடக்குது. உங்க யூட்ரஸ்க்கு வெளியிலயும் நடக்குது. பிளட் வந்து வெளியில ப்ளீட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் ஸ்டிக்கி. ஸோ என்ன சொல்றது? சுத்தி இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் ஸ்டிக் ஆயிடும். ஸோ அது ஸோ யுவர் ஹார்மோன்ஸ் ஆர்கன்ஸ் சாரி சுத்தி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் இப்போ ஓவரிக்கு மேல வந்து கட் இருந்ததுன்னா, அந்த கட் போய் இந்த ஓவரியில போய் ஸ்டிக் ஆயிடும். ஏன்னா இட்ஸ் ப்ளீடிங். Blood is sticky. It is not supposed to bleed here. You're supposed to bleed only from here. It's supposed to go to the vagina and come out. பட் வெளியில எங்கெல்லாம் ப்ளீட் ஆச்சுன்னா, வலி அதிகமாகும். பிளஸ் வந்து அதுக்கு மேல இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து அது மேல போய் ஸ்டிக் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் இருக்க வலி ஆயிடும். ஸோ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னா, வலி இருந்ததுன்னா, மாத்திரை இருக்கு. மெஃபனமிக் ஆசிட் இருக்கு. அது வந்து இட்ஸ் லைக் ஐபுப்ரோஃபன் பட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பீரியட் பெயின் மெஃபனமிக் ஆசிட். இல்லன்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்றது? உங்களோட பீரியட்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றது. உங்களோட அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் இல்லன்னா உங்க பீரியட்ஸ நிறுத்துறது இல்ல லைக் லைட்டன் பண்றதுக்கு உங்க ப்ரொஜெஸ்டரான் ஒன்லி மெத்தட். உங்களோட அந்த பில், அ மிரெனா காயில், இன்ஜெக்ஷன், இம்ப்ளான்ட் இதெல்லாம் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்க பீரியட்ஸ் வந்து நிறுத்தும். ஸோ நிறுத்தினா கம்மி பண்ணும். ஸோ அது வந்து இந்த மாரி எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வொர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஹெவியா இருந்ததுன்னா, உங்க ஜிபிய போய் பாருங்க. லெட் தெம் ஸ்கேன் யூ டூ மேக் ஷூர் யூ ஹேவ் உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இது என்ன கேட்ச்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ் சொன்னேன்ல, இது ஸ்கேன்ல தெரியாது. இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல தெரியாது. உங்களுக்கு வந்து ஒண்ணு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். இல்லன்னா உள்ள லேப்ரோஸ்கோபி டியூப் விட்டு உள்ள கேமரா வச்சு பார்க்கணும். இப்ப லேட்டஸ்ட்டா நான் நியூஸ்ல படிச்சேன். இந்த மாரி தேர்ஸ் எ நியூ அ டைப் ஆஃப் ஸ்கேன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி. கான்ட்ராஸ்ட் எல்லாம் போட்டு, அதுல வந்து அப்பேரன்ட்லி யூ கேன் ஃபைண்ட் எண்டோமெட்ரியோசிஸ். நெறைய பேருக்கு வந்து பீரியட் லேடீஸ் வந்து இது எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது இல்ல. ஹெவி பீரியட்ஸ் மட்டும் இல்ல. எண்டோமெட்ரியோசிஸ்ல வந்து உங்களுக்கு வெளிக்கு போனா ரொம்ப வலிக்கும். ஆனா நீங்க வந்து கான்ஸ்டிபேஷன் கிடையாது. ரொம்ப வலிக்கும். சில பேருக்கு டயரியா, கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இல்லன்னு சொல்லல. சில பேருக்கு யூரின் போறச்சு ரொம்ப வலிக்கும். அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கிடையாது. சில பேருக்கு செக்ஸ் வச்சுக்கிறச்சு ரொம்ப வலிக்கும். இல்லன்னா சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும். சில பேர் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து நான் கேட்பேன். பீரியட்ஸ் வலின்னா எப்படி பொறுத்துக்கிறீங்க? டாக்டர் நான் பேராசிட்டமால் எனக்கு வலியில நான் பொறுத்துப்பேன். நான் மாத்திரை எடுக்கிறது இல்ல. தட்ஸ் ஃபைன். நோ ப்ராப்ளம். சில டாக்டர் இல்ல நான் பேராசிட்டமால் எடுத்துப்பேன். அது எனக்கு ஓகே. ஓகே தட்ஸ் ஃபைன் அஸ் வெல். மெஃபனமிக் ஆசிட் எடுப்பேன். ஓகே ஃபைன். சில பேர் வந்து டாக்டர் நான் அந்த நாளுக்கு வந்து நான் வெளியே போறதில்ல. நான் ஸ்கூலுக்கு போறதில்ல. வேலைக்கு போறதில்ல. நான் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்படி புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். படுத்துட்டு இருப்பேன். நான் அழுதுட்டு இருப்பேன். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா, எஸ் வி நீட் டு ரூல் அவுட் ஃபைப்ராய்ட்ஸ். ஏன்னா பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. பட் வி நீட் டு ரூல் அவுட் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ இப்ப அங்க வந்து நாங்க ஸ்கேன் பண்ணி, அவங்க ஒண்ணுமே தெரியல. பட் அவங்க அவங்க சிம்ப்டம்ஸ் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா, வி செண்ட் தெம் டு கைனகாலஜி பிகாஸ் தே கேன் டூ தி அதர் டெஸ்ட். நன்றி, நன்றி. நீங்கள் முதலும் குறிப்பிட்ட போல இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பீரியட்ஸை பாதிக்கும். அதாவது நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ரெகுலரா வராம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமா இருக்குமா? அது டயட், ஸ்லீப் அதுல எல்லாமே அடங்குமா? அது வந்து பாதிக்கும் பண்றீங்க. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து கார்ட்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது வந்து அதிகம் பண்ணும். கார்ட்டிசால் என்ன பண்ணும்னா, இந்த பீரியட்ஸ வந்து இந்த எஃப்எஸ்ஹெச்சையும், எல்ஹெச்சையும் சப்ரஸ் பண்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக்கி விட்டுரும். அதனால உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்.
இல்லையா உங்களுக்கு எஃப்எஸ்ஹெச் வேணும். அப்பதான் உங்களுக்கு அந்த உங்க எக் வந்து பெருசாகும். அப்புறம் தான் மிச்ச வேலையெல்லாம் நடக்கும். பட் அதையே வந்து சப்ரஸ் பண்றதுக்கு ஜிஎன்ஆர்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது அதிகம் பண்ணிடும். ஜிஎன்ஆர்ஹெச் அதிகம் பண்றது கார்ட்டிசோல். கார்ட்டிசோல் அதிகம் பண்றது ஸ்ட்ரெஸ். நீங்க எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த ப்ளோட்டிங் எல்லாம் இருக்காது. நீங்க எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா உடம்புக்கு என்ன சொல்றது, மூட் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப் நல்லபடியா தூங்குவீங்க. உங்களுக்கு பாடியில சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ எக்சர்சைஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். சேம் வித் ஹெல்த்தி டயட். அன்ஹெல்த்தி டயட் வந்து இட் இன்கிரீசஸ் என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பேசணும். இந்த கட் மைக்ரோபயோம் பத்தி பேசணும் நம்ம. ஹெல்த்தி ஃபுட் வந்து எப்படி நம்ம அ நம்ப என்ன சொல்றது, நம்ப குடலுக்குள்ள இருக்கிற இந்த நல்ல பூச்சிகள வந்து அதிகம் பண்றது, கெட்ட பூச்சிகள கம்மி பண்ணுது. ஸோ எல்லாத்துலயும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ உங்க ஹெல்த்தி டயட் வந்து அ உங்களோட என்ன சொல்றது, பிசிஓஎஸ்லலாம் வந்து சொல்லுவாங்க, வெயிட் அதிகம் போடுவாங்க. வெயிட் அதிகமாச்சுன்னா, அவங்களுக்கு இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி வந்துரும். இன்சுலின் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சுரும். இல்லன்னா இன்சுலின் வந்து இருந்தாலும் அந்த செல்ஸ் வந்து கேட்காது. அந்த இன்சுலின வந்து அதோட வேலைய செய்ய விடாது. இது எல்லாமே வந்து பீரியட்ஸ பாதிக்கும். நன்றி, நன்றி. அப்படின்னா நீங்க இப்ப சொல்லும்போது சொன்ன எக்ஸர்சைஸ் சொன்னீங்க. இந்த இடையில நீங்க அந்த எக்ஸர்சைஸ் என்ற விட கொண்டீங்க. அந்த பீரியட்ஸ் டைம்ல நீங்க எக்ஸர்சைஸ் செய்யறது நல்லமன்றீங்களா? உங்க பெயின பொறுத்து இருக்கு. நீங்க ஹாட் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க நடக்கவே போறதில்ல. எக்சர்சைஸ மறந்துருங்க. இப்போ வந்து அப்ப அட்வர்ட்லாம் போடுறாங்களே, இந்த டாம்பூன் வச்சுட்டு போலாம், ஜிம்முக்கு போலாம், ஸ்கை டைவிங் பண்ணலாம். ஸோ இட்ஸ் தேர். யூ டோன்ட் இந்த கொஸ்டின்ஸுக்கும் வாரேன் நான். அதில் அந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அதத்தான் கேட்கலாம்னு. அதுல எல்லாம் பாதுகாப்பானதாகத்தான் இப்பொழுது வருகிறதா? tampons. Tampons வந்து they are safe as long as you're not allergic to it, the material, and you remember to take it out. tampons உள்ள வச்சீங்கன்னா நீங்க எடுக்கணும். நான் ஒரு தடவ ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன். கீழ ஒரே பயங்கர ஸ்மெல்லியா டிஸ்சார்ஜ் வந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மா. உள்ள ஸ்பெக்கிலம் போட்டு பார்த்தா ஒரு டாம்பன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. 1 மாசமா உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ளார அது. ஸோ அத எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு. ஆ. நீங்க வச்சீங்கன்னா எடுக்க எடுக்க மறந்துறாதீங்க. அதான் மெயின். நன்றி, நன்றி. எவ்வளோ விஷயம் இருக்கு தெரிந்து கொள்றதுக்கு வந்து நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு இப்பதான் கேள்விப்படுறேன். பரவாயில்ல. அம் அது இத பத்தி நீங்க சொல்லி போட்டீங்க. பீரியட்ஸ பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது கேட்கிறேன் நான். செர்விகஸ்மிய பற்றி. என்ன அத பற்றி ஒரு விளக்கமே தாருங்களேன் எங்களுக்கு. ஓகே. சர்விக்கல் இதுதான் சர்விக்ஸ். ஓகே. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு போலாம் ஒரு செகண்ட். இது உங்களோட யூட்ரஸ். இதுதான் சர்விக்ஸ். இது வந்து வெஜைனா. ஓகேங்களா? எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல வெஜைனா. அ நீங்க வெஜைனாலருந்து நீங்க கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்கிலம் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிட் உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து உங்களோட யூட்ரஸோட முகப்புன்னு சொல்லலாம். ம். டோர். அது வந்து இங்க இருக்கும். ஸோ யூசுவலா வந்து ஸ்மியர் பண்றாங்கன்னா, இங்க போய் இந்த பிரஷ் வந்து இதையும் இதையும் வந்து என்ன சொல்றது? பிரஷ் சாரி இங்க ஒரு பிரஷ் இருக்கு. இப்படி இப்படி சுழட்டும். இப்படி சுழட்டுனா, அந்த யூட்ரஸ்ல இருக்கிற சாரி செர்விக்ஸ்ல இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாம் குட்டி குட்டி செல்ஸ் எல்லாம் அந்த பிரஷ்ல வந்து ஒட்டிக்கும். அதத்தான் வந்து மைக்ரோஸ்கோப்ல இது இது என்ன சொல்றது? தே சீ இட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் டு சீ இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம். செர்வைக்கல் ஸ்மியர் வந்து என்ன 2 விஷயம் பார்க்குறாங்க. ஒண்ணு வந்து அந்த செல்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கான்னு பார்க்குறாங்க. அங்க இருக்கிற செல்ஸ் ஹெல்த்தியா இருக்கா? இல்ல வந்து அதுல ஏதாவது கேன்சர் இல்லன்னா அப்நார்மாலிட்டி அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா? ஹெல்த்தி, அப்நார்மல், கேன்சர். 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து ஹெலிகோபாக்டர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்றது ஒரு வைரஸ். ஹெச்ஐவி வைரஸ் மாரி, கோல்டு வைரஸ் மாரி, அடினோ வைரஸ், அப்புறம் இந்த ரோட்டா வைரஸ் டயரியா குடுக்குற மாரி, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் மாரி நெறைய வைரஸ்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவின்றது ஒரு வைரஸ். அதுல வந்து 200க்கும் மேற்பட்ட டைப் இருக்கு. ஓகே. ஆனா சில டைப்ஸ் தான் வந்து தே ஆக்சுவலி காஸ் கேன்சர். 16 அண்ட் 18 ஹெச்பிவி டைப் 16 அண்ட் 18 வந்து தே காஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் அவங்க தான் வந்து சர்வைக்கல் கேன்சர் காஸ் பண்றதுக்கு 70% ஆஃப் த தே காஸ் 70% ஆஃப் த சர்வைக்கல் கேன்சர். லோ ரிஸ்க் ஹெச்பிவி வந்து கேன்சர் குடுக்காது. இந்த கட்டி குடுக்கும். இந்த ஜெனிட்டல் வாட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து குடுக்கும். ஜெனிட்டல் வாட்ஸ் வந்து 6, 11 அதெல்லாம் வந்து ஜெனிட்டல் வாட்ஸ் குடுக்கும். அம் ஸோ சர்வைக்கல் ஸ்கிரீனிங்ல வந்து உங்களுக்கு அந்த செல்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த சாரி ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. சப்போஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து கேன்சர் ரிஸ்க் அதிகம். ஏன்னா, அது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து சில வெரைட்டி வந்து கேன்சர காஸ் பண்ணும். சில வெரைட்டி வந்து ஜெனிட்டல் வாட்ஸ் காஸ் பண்ணும். ஸோ 2ம்
ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். ஸோ அதை தடுக்க தான் வந்து வருமுன் காப்போம் மாதிரி ஸ்க்ரீன் பண்றாங்க. முந்தியெல்லாம் வந்து சர்வைக்கல் ஸ்க்ரீனிங் வந்து 25 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். 25 வயசுலேருந்து வந்து 65 வயசு வரைக்கும் சர்வைக்கல் ஸ்மியர் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ 25 வயசுல வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா, 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. 50 வயசுலேருந்து 64 65 வயசு வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. பட் இப்போ ஜூலை 2025ல இருந்து எல்லாருக்குமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்றாங்க. பட் ஆப்வியஸ்லி நீங்க 25வது வயசு அப்போ இஃப் யூ ஆர் நாட் செக்ஷுவலி ஆக்டிவ், நீங்க யார் கூடயுமே இஃப் யூ ஆர் அ வெர்ஜின், யூ டோன்ட் நீட் டு ஹேவ் த சர்வைக்கல் ஸ்மியர். யூ கெட் இட் டன் ஒன்லி வென் யூ பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ். வந்து அடுத்தது வந்து ஹெச்பிவி வேக்சின் இப்போ ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. இயர் 8ல குடுக்குறாங்க பசங்களுக்கு. 12 அண்ட் 13 இயர்ஸ்ல குடுக்குறாங்க ஹெச்பிவி வேக்சின். அது வந்து இந்த ஊர்ல குடுக்குறது வந்து என்ன சொல்றது? கார்டசில் 9. கார்டசில் 9 அதான் அதோட பேர். 9னா இட் புரொடெக்ட்ஸ் யூ அகைன்ஸ்ட் 9 டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகேங்களா? 9 டைப்ஸ் என்னன்னா வந்து 16, 18, 31, 34, 35, 52, 58 இதெல்லாம் ஹை ரிஸ்க். தே ஆல் காசஸ் கேன்சர் ஆஃப் தி சர்விக்ஸ். அதுக்கப்புறம் 6 and 11 which causes they are low risk HPV. They cause genital warts. So இந்த 9 strains ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் HPV வேக்சின். யூஸ்வலா 12 இல்ல 13 வயசு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இயர் 8ல கொடுப்பாங்க. உங்களுக்கு 24 வயசா இருந்ததுன்னா, வெதர் யூ ஆர் மேல் ஆர் ஃபீமேல், 24லேருந்து 25 உங்களோட 25வது பர்த்டே நடுவுல யூ கேன் கெட் இட் ப்ரொவைடட் யூ டிடன்ட் கெட் இட் வென் யூ ஆர் அ கிட். ஸோ நீங்க 12 13 வயசு உங்களுக்கு கிடைக்கல அந்த வேக்சின் நீங்க போட்டுக்கலாம்னா, நீங்க அஸ் லாங் அஸ் 25 வயசு 24க்கும் 25 வயசுக்கும் உட்பட்ட ஆளுங்களுக்கு நீங்க வேக்சின் போட்டுக்கலாம். மென் ஹூ ஹேவ் செக்ஸ் வித் மென், அதாவது கே பீப்புள், அவங்களுக்கு வந்து 45 வயசுக்கு கீழே வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி இருக்கவங்க அவங்கலாம் வந்து போட்டுக்கணும். அவங்களுக்கும் ஹெச்பிவி வேக்சின் அவங்க போட்டுக்கலாம். அவங்க எந்த வயசா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து யூஸ்வலா ஒரே ஒரு டோஸ் தான். 12 வயசு ஆளுங்களுக்கும் சரி, 25 வயசு வரைக்கும் ஆளுங்களுக்கும் சரி ஒரே ஒரு டோஸ் தான். பட் 25லேருந்து 45 வயசுல இருக்கவங்க போடுறது, அதாவது மேல் ஹேவிங் செக்ஸ் வித் மேல், அவங்களுக்கு வந்து 2 டோஸ் கொடுப்பாங்க. வித்தின் லைக் என்ன சொல்றது, 6 months to between 6 months to 2 years நடுவுல கொடுப்பாங்க அந்த 2 டோஸ். உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருந்தது, அதாவது உங்களுக்கு ஹெச்ஐவி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு 3 டோஸ் கொடுக்கணும். 3 டோஸ் வந்து யூஸ்வலா வந்து 12 மாசத்துக்குள்ள ஒரே வருஷத்துக்குள்ள 3 டோஸ் கொடுத்துருவாங்க. அது ஒரு தடவை கொடுத்தா போதும். 1 டோஸ். பூஸ்டர் டோஸ் தேவையில்லை. அப்புறம் டிரான்ஸ் வந்து டிரான்ஸ் விமன், அதாவது மென்ல இருந்து விமனா மாறுவாங்க. பட் இஃப் தே ஸ்டில் ஹேவ் செக்ஸ் வித் மென், so biologically they are male, they are still having sex with men, yes, they fall under the category where you need to get HPV vaccine given until you are 45. நன்றி. நன்றி. தீபா, அப்ப நீங்க சொன்னீங்க கேன்சர். இப்ப நீங்க வந்து சிமியர் டெஸ்ட் நாங்கெல்லாம் இப்ப சிமியர் டெஸ்ட் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். இப்ப ஒரு ஏர்லியா இருக்கும் போதே அது பாசிட்டிவ், அதாவது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு அப்நார்மல் என்று வந்துட்டா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அது 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 எஃபெக்ட் பண்ணுமா ஏதாவது? ஏன்னா நீங்க கருத்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை எக், நீங்க வந்து இம்ப்ளான்ட் இப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டீங்க 25 இயர்ஸ்லயே இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல பிரச்சனை வராது. பட் உங்களுக்கு சர்ஜரி ஏதாவது பண்ணாங்கன்னா இது லூஸா இருக்கும். ஸோ உங்க பிரெக்னன்சி வந்து தங்காது. உங்க பிரெக்னன்சி தங்காது. ஸோ யூ வில் லூஸ் த பிரெக்னன்சி. ஸோ அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. இருக்கு. நான் ஏதோ உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல மறந்தேன் எனக்கே ஞாபகம் இல்லை. நீங்க ஹெச்பிவி சொன்னல, இப்போ நீங்க சர்வைக்கல் ஸ்மியர் பண்றீங்க, வந்து உங்களுக்கு அப்நார்மல் செல்ஸ் வருது, இல்லைன்னா உங்களுக்கு ஹெச்பிவி பாசிட்டிவ்னா உங்களோட அடுத்த ஸ்மியர் வந்து 1 வருஷத்துக்குள்ள பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு மேல 1 வருஷத்துல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 இயர் கழிச்சு திருப்பியும் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இட் இஸ் ஸ்டில் ஷோயிங் பாசிட்டிவ் ஃபார் ஹெச்பிவி ஆர் அப்படி இருந்ததுன்னா தென் யூ நீட் அ கால்போஸ்கோபி. அது இந்த சர்விக்ஸ் வந்து கேமரா போட்டு பார்ப்பாங்க, அதில் வந்து பயாப்சி எல்லாம் எடுப்பாங்க. பட் முதல்லயே வந்து அப்நார்மல் செல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஹெச்பிவி பாசிட்டிவ் சொல்ல, சப்போஸ் அப்நார்மல் செல்ஸ் இருந்ததுன்னா அது வந்து டைரக்டா அவங்களுக்கு அப்படியே கால்போஸ்கோபி போயிடுவாங்க. ஏன்னா கேன்சர் இல்லையான்னு அடுத்த எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு செய்ய வேண்டியது. நன்றி.
இப்ப இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்க மறந்துட்டேன். இப்ப பீரியட்ஸ்க்கு முன்னம் பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ப ஒரு மூட் ஸ்விங் கொண்டு வருது, எங்களுக்குமே இருக்கிறது மூட் ஸ்விங் கொண்டு வருது. அதாவது வந்து ஒரு மூட் சேஞ்ச், ஒரு ப்ளோட்டிங்கோ அல்லது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? இந்த ஸ்லைட் தெரியுதா உங்களுக்கு? ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் எது? ஸ்லைட் தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது. இது ஏன் வருதுன்னா உங்களோட ஹார்மோன் ஃபிளக்சுவேஷனால வருது. அதாவது எப்போ வருதுன்னா யூஸ்வலா வந்து உங்க முட்டைக்கரு வெளியே வருது இல்லையா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. உங்களோட பீரியட் சைக்கிள்னு சொன்னேன் இல்லையா? ஸ்லைட் போகும். இந்த ஓவிலேஷன் ஃபேஸ் நடுவுல, அதாவது உங்களோட 28 நாள் வந்து உங்களோட சைக்கிள்னா 14வது நாள் உங்களோட முட்டை வந்து வெளியே வரும். ஓகே, யூஸ்வலா வந்து அந்த டைம்ல ஆரம்பிக்கும். ஓகே, அந்த டைம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் யூ வில் ஹேவ் இட். ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து ஏன் வருதுன்னா யூஸ்வலா வந்து ஹார்மோன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதால வரும். எஸ்பெஷலி உங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஓகேங்களா? உங்க ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்ன பண்ணோம்னா உங்களோட பிரெயின்ல இருக்கிற ஒரு உங்க பிரெயின்ல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இட் வில் பி கன்வெர்டட் டு அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேங்களா? அது ஒரு பெரிய பேரு. மறந்துட எழுதி வச்சிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுன்னா உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து உங்களோட பிரெயின்ல வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு a different hormone. It's called allopregnanolone. ஓகே, அந்த allopregnanolone வந்து 2 வேலை பண்ணும். உங்களோட காபான்னு ஒரு ஒரு ஹார்மோனியம், செரட்டோனின்ற சாரி ஹார்மோனியம் வந்து இட் ஹாஸ் an influence on them. அதாவது அது ரெண்டும் வந்து உங்களோட காமா வச்சுக்கிற ஹார்மோன். ஸோ உங்க ப்ரொஜெஸ்ட்ரான் பிரெயின்ல வேற ஒரு ஃபார்மா கன்வெர்ட் ஆகும். அது வந்து போய் உங்களோட காபா ஹார்மோனியம், செரட்டோன், இது ரெண்டுமே வந்து they calm you down, they reduce your anxiety. இந்த 2 ஹார்மோன்ஸையும் பாதிக்கும். ஓகேங்களா? பிரச்சனை வந்து ஹார்மோன் அதிகமா கம்மியா இருக்கிறது இல்ல. பிரச்சனை வந்து உங்களோட பிரெயின் வந்து உங்க செல்ஸ் வந்து they are more sensitive to the hormones. ஓகேங்களா? ஏன்னா வந்து சில பேர் அப்படி எல்லாருக்கும் வர்றதில்ல இந்த மூட் சேஞ்சஸ். சில பேருக்கு தான் வரும். ஏன் அந்த சில பேருக்கு வரனா தட் இஸ் த வே தே ஹவ் பீன் என்ஜினியர்ட். அவங்களோட பிரெயின் வந்து இட் இஸ் மோர், இந்த செல்ஸ் வந்து ஆர் மோர் சென்சிட்டிவ் டு த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் த ஹார்மோன் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மூட் மட்டும் இல்லை, ப்ளோட்டிங் வரலாம். சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் வலிக்கலாம். சில பேருக்கு வந்து ஒன்று நிறைய பசிக்கும், டயர்டா இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே ஓகே. இது வந்து மைல்டு. யூ ஜஸ்ட் நீட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஓகேங்களா? மாடரேட்னா நான் சொன்ன அதே சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ப்ளோட்டிங் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப், மூட் வந்து இன்னும் கடியா இருப்பீங்க நீங்க. இல்லைன்னா இன்னும் டிப்ரெஸ்டா இருப்பீங்க. தூக்கம் பாதிக்கும். ஏன்னா உங்களோட இந்த எல்லாத்துக்கும் உங்களோட ஹார்மோன்ஸ் there are certain hormones which are needed. அந்த ஹார்மோன்ஸ் வந்து they are affected by the progesterone. ஸோ இவங்களுக்கு வந்து மாடரேட்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க பீரியட்ஸை வந்து நிறுத்துற அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகாம சேம் லெவல்ல வச்சிருக்கணும். அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பில் கொடுக்கணும். எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் இருக்கு, ட்ராஸ்பெரினோன். ஏன்னா அவங்க இந்த 2 ஹார்மோன் பில்னு சொன்னேன் இல்லையா, கம்பைன் பில் ப்ரொஜெஸ்டரான். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ட்ரோஜன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் இருக்கு. அந்த ட்ராஸ்பெரினோன்ன்ற ப்ரொஜெஸ்டரான் இருக்கிற காம்பினேஷன் உள்ள டபுள் ஹார்மோன் பில் வந்து இட் இஸ் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். வை? Because it keeps the hormone levels stable throughout. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லலாம், நீங்க ஒன்று 3 வாரம் எடுத்துட்டு 1 வாரம் நீங்க கேப் விட்டுட்டா அந்த அந்த 1 வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். பட் நீங்க அந்த பீரியட் வரப்ப நீங்க கையா இருப்பீங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரைசைக்ளிங் பண்ண சொல்லலாம். அதாவது 3 பாக்கெட்டை பேக் டு பேக் எடுங்க. 3 அதாவது 9 வாரம் எடுத்து 1 வாரம் பிரேக் விடுங்க. ஏன்னா நீங்க ப்ளீட் பண்ணணும். ஸோ ட்ரைசைக்கிள் பண்ணணும். ஸோ அவங்க 3 மாசத்துக்கு ஒரே 1 வாரம் தான் கடியா இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மூட் ஸ்டெபிலைசர், நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த செரட்டோனின் ஹார்மோனை பாதிக்குதுன்னு. அந்த செரட்டோனினே வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ற டேப்லெட்ஸ், ஃப்ளூஆக்சிட்டின், இந்த மாதிரி ஆன்டி டிப்ரெசன்ஸ் அது மாதிரி கொடுக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா உங்க பீரியட்ஸ் டெம்பரரியா நிறுத்துறதுக்கு மருந்து இருக்கு.
ஜிஎன்ஆர்ஹெச்னு சொல்லுவாங்க. ஜிஎன்ஆர்ஹெச் வந்து உங்களோட உங்களுக்கு it will give you a medical menopause. It will stop you from having the period because it actually downgrades FSH என்ன சொல்றது? FSH and LH and then அதுக்கப்புறம் FSH and LH கம்மியாச்சுன்னா உங்க ப்ரொஜெஸ்டரான் அண்ட் எஸ்ட்ரோஜனும் கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. உங்களுக்கு மெனோபாஸ் மாதிரி ஒரு சிம்டம் வரும். பட் ஜிஎன்ஆர்ஹெச் கொடுக்குறோம்னா உங்களுக்கு ஹெச்ஆர்டியும் நாங்கள் கொடுத்தாகணும். ஏன்னா வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் போன்ஸ் அண்ட் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ரொம்ப ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா உங்களோட உங்க ஓவரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். உங்க யூட்ரஸ் ஓவரி எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிவியரா இருக்கிற ஸ்டேஜஸ். இது ஏர்லி ஸ்டேஜ்ல, அதாவது வந்து இப்படியான மருந்துகளை பாவிச்சால், ஏர்லியான ஸ்டேஜ்லயே பாவிச்சால் கருத்தரிக்கும் வாய்ப்பு குறையுமா? குறைவு. இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இப்ப இப்படியான மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் உண்மையா எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு வருமானு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்ப வந்து 25 வயசுக்குள்ளேயே வருது, 25 இயர்ஸுக்குள்ளேயே உள்ள பிள்ளைங்களுக்கு வருது. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இப்படியான மெடிசின்ஸை நாங்கள் குடிச்சோம்னு சொன்னால் பிறகு கருத்தரிக்கும் வாய்ப்பு எப்படி ஆகும்? குறையுமா? 20 வயசு பிள்ளைங்களுக்கு நாங்க ஜிஎன்ஆர்ஹெச் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டீங்க. நீங்க குழந்தை அப்படியான பிள்ளைகளை அப்ப நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளை எப்படி நாங்கள் அவர்களுக்கான தீர்வு தான் என்ன? நீங்க வந்து இந்த பர்த் கண்ட்ரோல் பில் கொடுக்கலாம், இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே மெயின் வந்து உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். குட் ஸ்லீப், லெஸ் ஸ்ட்ரெஸ், ஈட் ஹெல்த்தி, மோர் எக்ஸசைஸ், பி பிசிக்கலி ஆக்டிவ். எல்லாத்துக்குமே வந்து திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டேஜ், எந்த சிவியர், மைல்ட், மாடரேட், சிவியர், சூப்பர் சிவியர், எல்லாத்துக்குமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மைல்டுக்கு நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே இட்ஸ் இனஃப். யூ டோன்ட் நீட் மெடிகேஷன். அதுதான் கேக்குறேன்னு சொன்னா, இப்ப என் பிள்ளைகள் வந்து அதை நம்பினம் இல்லை. இப்ப நாங்க சொல்றதுல நம்புறது குறைவா தானே இருக்குது. எங்களை விட மெடிசினை நம்புறது கூடவாக இருக்குது. அவங்கள என்ன என்கிட்ட அனுப்பிச்சு இல்ல, நான் யாருக்கும் மெடிசன் கொடுக்கறது இல்ல. இல்ல என்ன அவையில அப்படித்தான் இதுக்கு போனா அங்க ஒரு மெடிசன் இதெல்லாம் ஓல்ட் மெத்தட் அந்த மாதிரி தான் பாப்பினோம். அந்த மெத்தடே அவைகளுக்கு விருப்பம் இல்லை. இப்ப நாங்களும் அப்படித்தான் நினைப்போம். எங்க அம்மா எங்களுக்கு எப்படி செய்தாவோ அதே மாதிரி நாங்களும் எங்களோட பிள்ளைகளையும் செய்ய பார்ப்போம். ஆனா அதை வேலை நம்புறதுக்கு தேவை இல்லை. அதுக்காகத்தான் நான் கேட்கின்றேன். ஏன்னா இது வந்து இன்ஸ்டா ஜெனரேஷன். தே வாண்ட் இம்மீடியட் ரிசல்ட்ஸ். ஸ்க்ரோலிங், இந்த டோபமைன் ஹிட் இருக்கு இல்லையா? ஸோ தே ஆர் யூஸ் டு ஷார்ட் டேர்ம் கெயின். they are not long term pain. இப்போ யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் இருக்கிற வீடியோ, குக்கிங் வீடியோ நம்மளே பார்க்க மாட்டோம். அவசரத்துக்கு அந்த 3 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு போயிடலாம். அது அந்த ஐ திங்க் தட் டெஃபினெட்லி ஹேஸ் சே இன் இட். ஏன்னா they want immediate solutions. There are no immediate solutions. நான் என்ன சொல்றது, I do not believe in throwing a pill at you. There's no magic pill. I don't throw a pill at you and say you'll be happy. No, you have to do the heavy lifting. நீங்க தான் மெயின் வேலை செய்யணும். முடியாத போறச்ச yes, we are there to help you. We are there to guide you. நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இப்போ to help them. But medicines கொடுத்தாலும் lifestyle is the most important medicine that they can actually use. அப்படின்னா அதையும் ஒரு ஸ்கூல்ல முதலே படிப்பிச்சு அனுப்பிட்டோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும் போல இருக்கு நினைக்கிறேன். இப்ப எல்லாத்துக்கும் மெடிசனையே நம்பி இருக்காமல் நீங்களும் உங்களோட இது லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டே போங்கன்னு சொல்லி அதையும் ஒரு படமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் they are very much clued into lifestyle. ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க. இப்ப இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மோக்கிங் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அந்த ஜெனரேஷன்ல ஆல்கஹால் கம்மியாயிடுச்சு, ட்ரக் யூஸ் கம்மியாயிடுச்சு. they are becoming more. அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் ஸ்கூல்லயே வந்து இப்ப நல்ல குண்டா இருந்தா புலிங் நடக்குதுன்னு சொல்லி சாப்பிடுறதே இல்லையாம பிள்ளை. அது வந்து சொன்னா அப்ப நாங்கிட்ட ஏன் சாப்பிடுறேன்னா புலிங் செய்யறாங்களாம் அங்க, அதனால அவர் சாப்பிடுற இல்ல தன் உடம்ப மெல்லிசா கொண்டு வரணும்ன்றதுக்காக. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப நிறைய எல்லாம் ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா உங்க தெரியாது, it starts thinking in different ways. உங்க brain வந்து it actually changes the way you think, the way you process, and that is wrong. So அப்ப நிறைய பேர் இப்ப சோஷியல் மீடியா பேன் கொண்டு வராங்க. I am totally for it. இப்போ வந்து இப்போ இந்தியால வந்து apparently they did a study like it's a small study but I think they need to do more study. ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து if they are exposed to social media, screen time எல்லாம் இருந்ததுன்னா apparently they start showing autistic symptoms. So they are saying human interaction இருக்கும். இப்போ நீங்க கோவிட் பேபிஸ்னு பாத்தீங்கன்னா கோவிட்ல பிறந்த நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல எல்லாரும் மம்மி டாடிஸ் எல்லாம் வந்து they are doing work from home. பாப்பாவை எங்க பாக்குறது?
அவங்களுக்கு ஒரு ஐபேட் குடுத்துட்டு உட்கார வச்சுட்டு, டிவிக்கு முன்னாடி போட்டு அதுதான் வந்து நானி மாரி ஆயிடுச்சு. ஸோ லாட் ஆஃப் தெம் ஆர் ஹேவிங் ஸ்பீச் ப்ராப்ளம். வீட்ல அத்தன பேரு இருந்தும் தே ஆர் நாட் டாக்கிங் டூ ஈச் அதர். டீச்சர். நம்முடைய எங்களுடைய கொஸ்டினுக்கு வருவோம். அடுத்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்கிரீனிங், அதாவது ஸ்மியர் டெஸ்ட்டுக்கு போக முன்னம் ஏதாவது ப்ரிப்பரேஷன் செய்யணுமா? யூசுவலா சர்வைக்கல் ஸ்மியர் எப்ப நீங்க புக் பண்ணனா, உங்க பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 7 to 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்க புக் பண்றது நல்லது. இந்த பீரியட்ஸ் முடிஞ்சு 2, 3 நாள்ல போய் பண்ணக்கூடாது. உங்களோட அதாவது மிட் சைக்கிள்ல பண்றது நல்லது. ஓவுலேஷன் டைம்ல பண்றது நல்லது. நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு 7 இல்ல 14 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா, அந்த பிளட் எல்லாம் இருக்காது கீழ. ஸோ உங்களோட அந்த செல்ஸ் எல்லாம் நல்லபடியா வரும். சில பேருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வந்து பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஐபுப்ரோஃபன் எடுத்துட்டு போலாம் நீங்க. யூ கேன் ஜஸ்ட் டேக் தி மெடிசின் அண்ட் கோ. சில பேருக்கு வந்து எங்க சர்ஜரியில நெறைய பேர்ல கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களால வலியே பொறுத்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிச்சு வைக்கிறோம். ரொம்ப கம்மி தான் அந்த மாரி. மோஸ்ட்லி வந்து தே ஆர் ஓகே. ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சா அவங்க வந்து இந்த சர்வைக்கல்ஸ் என்ன சொல்றது? தே கேன் கிவ் தெம் அனஸ்தீசியா மாரி லோக்கல் அனஸ்தீசியா குடுப்பாங்க. அந்த அந்த சர்விக்ஸ்க்கே ஒரு ஊசிய போட்டுருவாங்க. அது வந்து பண்ணி விட்டுரும். விரைச்சு விட்டுரும் அந்த சர்விக்ஸ். அதுக்கப்புறம் இந்த சர்வைக்கல் ஸ்மியர் எடுக்கணும். ரொம்ப அது வந்து ரொம்ப ரேர் தான். வலிக்குதாங்க இல்லன்னு நான் சொல்லல. உங்களோட பீரியட்ஸ் முதல் நாள் எப்படி வலிக்குமோ, அது மாரி வலிக்கும். ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு வலிக்கும் அவ்வளவுதான். தட்ஸ் இட். நன்றி, நன்றி தீபா. இப்பொழுது வந்து நான் என்ன சொன்னா, இந்த தளத்தில் போட்டிருந்தேன், நேயர்கள் ஆகியவர்களும் உங்களிடம் கேள்விகளை தொடுக்கலாம் என்று சொல்லி, அந்த வகையில எனக்கு பர்சனலாக அனுப்பியிருக்கிறார் ஒரு நேயர். கருப்பப்பை எடுத்த பின் அவர்கள் வந்து ஒரு 60 பிளஸ் வச்சுக்கொள்ளுங்க, 60 பிளஸ் கருப்பப்பை எடுத்த பின்பு ஏதாவது நோய்கள் வரலாமா, அல்லது அது என்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளுவார்கள், அல்லது ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி டாக்டரை அடிக்கடி போய் சந்திக்க வேண்டுமா, அல்ல அதுக்கான ஏதாவது வேற ஏதாவது பக்க விளைவுகள் அல்லது ட்ரீட்மெண்ட்கள் எடுக்க வேணுமா, பக்க விளைவுகள் என்ன ஏற்படும் என்பதை பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? கர்ப்பப்பை வந்து ஃபுல்லா எடுத்துட்டாங்கன்னா, அது சர்விக்ஸோட சேர்த்து எடுத்துட்டாங்கன்னா, நீங்க சர்வைக்கல் ஸ்மியர் பண்ணிக்க தேவையில்ல. அப்படியாக அவர்கள் மென்ஷன் பண்ணவில்லை. ஆனா கருப்பப்பை எடுத்த பின்ன்றதுதான் அந்த கொஸ்டின். சில பேருக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு ஆர்கன் வந்து போயிடுச்சு இல்லைங்களா? ஆர்கன் போயிடுச்சுன்னா சில பேருக்கு அந்த வயிறு காலியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த இப்ப என்னோட அம்மா வந்து அவங்க ஒரு 65 வயசுல அவங்க கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இந்த அது ஓவரீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. பட் அது எடுத்ததுலேருந்து ஷி ஹஸ் ஸ்டார்டட் கெட்டிங் கட் ப்ராப்ளம்ஸ். அதாவது பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து டயரியா வந்துரும். சில காஃபி, டீ எல்லாம் குடிக்கிறது நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஷி ஹேட் அ கட் ப்ராப்ளம். ஜெனரலி ஸ்பீக்கிங் யூ ஷுட் பி ஓகே. யூ ஷுடன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க அது ஏன் எடுக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துருக்காங்க. கேன்சரா இருக்கலாம். இன்னும் ரொம்ப ப்ரொலாப்ஸா இருக்கலாம். அதனால எடுத்திருப்பாங்க. ஸோ அ ஐ டோன்ட் திங்க் ஸோ. கட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு கீழ ப்ளீடிங் ஏதாவது வந்ததுன்னா, நீங்க போய் பார்க்கணும். ஏன்னா உங்க வெஜைனா இன்னும் இருக்கு. உங்க உங்க என்ன சொல்றது? இந்த படத்துக்கு திருப்பி போவோம். இதத்தான் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இந்த வெஜைனாலாம் அப்படிதான் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா, ஸோ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வருது, ப்ளீடிங் வருது. ப்ளீடிங் வரக்கூடாது. பட் டிஸ்சார்ஜ் வருது, ப்ளீடிங் வருதுன்னா, நீங்க அதுக்காக நீங்க போய் டாக்டர பார்க்கலாம். பட் அதுவும் ஒரு அடுத்த நேர் அப்படியான ஒரு அப்புறம் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருந்தானா நீங்க அதைக்கும் ஆன்சர் பண்ணி விடுங்கள். மாதவிடாய் நின்ற பின்பு திடீரென்று ரத்தப்போக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். டாக்டர் வந்து பார்க்கணும். கட்டாயம் டாக்டர் வந்து பார்க்கணும். ஏன்னா, அது வந்து உங்களோட அந்த யூட்ரஸ் கேன்சருக்கான ஒரு அறிகுறி. போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் இருக்கு. போஸ்ட் காய்டல் ப்ளீடிங்னா செக்ஸ் வச்சுட்ட பிறகு வர ப்ளீடிங். அதுக்கு வந்து கீழ இந்த சர்விக்ஸ் தான் காரணம். இது வந்து கேன்சரா இருக்கலாம், இல்ல எக்டோபியனா இருக்கலாம். எக்டோபியன் வந்து இட்ஸ் நாட் அ கேன்சர். எக்டோபியன் வந்து உள்ள இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில வந்து நிக்கும். அது கொஞ்சம் அது கொஞ்சம் சென்சிட்டிவ்ன்றதால செக்ஸ் வச்சுக்கிறச்சு அது அது வந்து சில டைம்ல ப்ளீட் பண்ணும். பட் தி ஒன்லி வே டு டெல் இஸ் டு புட் அ கேமரா அண்ட் ஹேவ் அ லுக். ஸோ இஃப் யூ ஹேவ் ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஸ் யூ ஷுட் கம் அண்ட் சீ அஸ். அண்ட் டெஃபினெட்லி பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ப்ளீடிங் வந்ததுன்னா, சில பேருக்கு ஏன் வருதுன்னா, இந்த இந்த வெஜைனா இருக்குல்ல, அங்கேருந்தே ப்ளீடிங் வரலாம். அதாவது அது ரொம்ப ட்ரை ஆகி அதனால ப்ளீடிங் வரலாம். அவங்க பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு செக்ஸ் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கீழ ட்ரையா இருக்கிறதால இந்த வெஜைனால இருந்தே ப்ளீடிங் வரலாம். இங்கேருந்து வரணும்னு அவசியம் இல்ல. யூட்ரஸ்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. பட் அது நமக்கு தெரியாதே. நம்ம கேமரா உள்ள விட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ப்ளீடிங் வந்ததுன்னா கட்டாயம் டாக்டர் வந்து பார்க்கணும்.
மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் கேன்சர் காரணம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து அந்த மெனோபாஸ் வந்ததால உள்ள இருக்கிற வந்து இந்த வெஜைனா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறதால ப்ளீடிங் வர சான்ஸ். இதுதான் மெயின் காரணம். சில பேருக்கு கேன்சர் இருக்கும், எஸ். பட் அது கேமரா உள்ள வச்சு பார்த்தா தான் தெரியும். தீபா, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கருப்பை எடுத்த பின்பு அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாட்ட நாங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லையன்றீங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் வராதாலோ எந்த ஒரு பயமும் நாங்க பயப்பட தேவையில்லை. வராது. ஹிஸ்டெக்டமியால உங்களுக்கு பிரச்சனை வராது. பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வயித்து வலி, வயிறு வந்து ப்ளோட்டிங்கா இருக்கு. என்னோட டாய்லெட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. எனக்கு டயரியா வருது, கான்ஸ்டிபேஷன் வருது, வெளிக்குலலாம் யூரின்ல வந்து பிளட் வருது. விவி வந்து அடிக்கடி போகுது. அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா, இதெல்லாம் ஹிஸ்டெக்டமியால வராது. பட் அதுக்கெல்லாம் நீங்க போய் தான் ஆகணும். ஹிஸ்டெக்டமிக்காக நீங்க போ தேவையில்ல. ஆப்வியஸ்லி நீங்க சர்ஜரி பண்ண பிறகு உங்களுக்கு ஃபாலோ அப் இருக்கும் உங்களோட கைனகாலஜிஸ்டோட. ஆனா அது முடிஞ்சதுன்னா, யூ டோன்ட் நீட் டூ கம் டு தி ஜிபி அன்லெஸ் யூ ஹேவ் அ ப்ராப்ளம். ஓகே. நன்றி தீபா. நான் நினைக்கின்றேன் நான் நிறைய கொஸ்டினை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு விட்டேன். நேர்களாகிய கொஸ்டினையும் உங்களிடம் கேட்டு விட்டேன். நீங்க இதை பற்றி ஏதாவது மக்களுக்கு சொல்ல இருந்தால் சொல்லிக்கொண்டு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சம்மரைஸ் பண்றதுக்கு என்னன்னா, உங்க பீரியட் ஆரம்பிச்சு முதல் 1-2 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெகுலரா பீரியட் வரலன்னா, தட் இஸ் நதிங் டு வரி. ரொம்ப பயப்பட வேண்டாம். பட் நீங்க எங்களை வந்து பார்க்கறது நல்லது. உங்க பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ப்ளீடிங் வந்ததுன்னா, தயவு செஞ்சு வந்து எங்களை பாருங்க. அது வந்து விட்டுறாதீங்க. அது நார்மல் கிடையாது. யூ ஹேவ் டு கம் அண்ட் சீ அஸ். செக்ஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் வந்ததுன்னா, எஸ் யூ ஹேவ் டு கம் அண்ட் சீ அஸ். அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்றது, உங்க பீரியட்ஸ் வந்து ரொம்ப வலிக்குதுன்னா, அதுக்கான காரணம் வந்து ஒண்ணு ஃபைப்ராய்ட்ஸா இருக்கலாம். இல்லன்னா வந்து எண்டோமெட்ரியோசிஸா இருக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஸ்கேன் பண்ணா நார்மல் ஸ்கேன்ல தெரியாது. ஸோ நார்மல் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் ரொம்ப வலிக்குதுன்னா, வி ஹேவ் டு ரெஃபர் யூ டு தி கைனகாலஜிஸ்ட். முந்தியெல்லாம் வந்து நெறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ ஜிபிஸ்க்கும் அவேர்னஸ் கிடையாது. பட் இப்பல்லாம் ஜிபிஸ் ஆர் வெரி அவேர், பேஷண்ட்ஸ் ஆர் வெரி அவேர். ஸோ அதனால இப்ப டயக்னோசிஸ் ஆர் கெட்டிங் என்ன சொல்றது, மோர் பீப்பிள் ஆர் கெட்டிங் டயக்னோஸ்ட் வித் எண்டோமெட்ரியோசிஸ். ஏன்னா அதுக்கான மருந்துகளும் இருக்கு. நன்றி தீபா. அப்ப முடித்துக் கொள்வோமா நாங்கள்? ஓகே, நன்றி தீபா. இன்றைக்கு உண்மையாகவே பீரியட்ஸ் அண்ட் சர்விகஸ்மியை பற்றி நிறைய விளக்கங்களை எங்களுக்கு அளித்தீர்கள். இது இந்த எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் மற்ற நேயர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் அதை தெரிந்து கொள்வார்கள். இப்பொழுதெல்லாம் எத்தனையோ வகைகள் வந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதில் எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் உண்டு. அது மற்றவர்களுக்கு புரியக்கூடியதாகவும் இருக்கும். உண்மையாகவே இப்பொழுதுதான் தமிழ்ல வந்திருக்கு. முந்தியெல்லாம் தமிழ்ல கிடைக்காது. என்ன எப்ப பார்த்தாலும் நாங்கள் இங்கிலீஷ்ல தான் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தது. இப்பொழுது வந்து உண்மையாவே தமிழ்ல தெரியக்கூடியதா இருந்தாலும் உங்களிடம் நேரடியாகவே நாங்கள் தெரிந்து கொண்டதில் மிக்க நன்றி. இத்துடன் நடாமோகன் அண்ணா இருந்தால் கூப்பிட்டு கொண்டு. நடாமோகன் அண்ணா இருக்கிறீங்களோ? இன்னொன்னு சொல்லட்டா, இந்த பீரியட்ஸ் பத்தி ஆம்பளைங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்ல. அந்த விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ஆம்பளைங்க நம்மளோட தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லேடி வந்து எனக்கு பிஎம்எஸ்லாம் மூட் வந்து மோசமா இருக்கும். ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் விமன் ஆர் கோயிங் த்ரூ. உண்மைதான், தெரிந்து கொள்ளத்தான் வேணும். ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தா செக்ஸ் வச்சா வலிக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் வருது? நீ என்ன சும்மா நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உங்களை கட்டி கழிக்காம அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். இது பெண்கள் மட்டும்தான், முக்கியமா ஆண்கள் தான் இதை பார்க்கணும். அதுக்கு விழிப்புணர்வுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் போக வேண்டி இருக்கும் என்று நினைக்கின்றேன் தீவா. பரவாயில்லை. இன்று நாம் இவற்றை பற்றி நிறையவே பார்த்தோம். மீண்டும் சாரி, இப்போ பெண்கள் வந்து அவங்களோட பீரியட்ஸ் ப்ராப்ளம் பத்தி பேச போறாங்கல்ல, வந்து அவங்களோட கூட இருக்கவங்க ஹஸ்பண்ட், பார்ட்னர், வாட் எவர் அவங்களே கூட்டிட்டு போறது பெட்டர். அவங்க போனாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் மூலமா அவங்களுக்கு ஒரு செகண்டரி அறிவு கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். ஏன் என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி நான் பேசணும், நோ, டேக் ஹிம் அண்ட் கோ. போஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. உங்களோட கன்சல்டேஷனுக்கு கைனகாலஜிஸ்ட், ஜிபிடியோ உட்காந்து நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்வீங்க. நாங்களும் துருவி கேள்வி கேட்போம்ல. ஸோ அவங்களுக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்போம். இதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு வருதுன்னா, அப்படி சொல்லும் போதாச்சும் அந்த ஆளுக்கு காதுல விழுதான்னு பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ வில் சே. அவங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா செகண்டரி நாலேஜ் இப்படியாச்சும் கிடைக்கும். நன்றி தீவா. இன்னும் அதுக்கு விழிப்புணர்வுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தீவா.
நன்றி நன்றி டாக்டர் தீபா அவர்கள். மீண்டும் ஒரு இத்தளத்தை தந்த நனாமொன்னாக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு மருத்துவமும் நாமம் என்ற நிகழ்ச்சியில் ஜீவாவின் தேடலினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது ஜீவமதி வேலாயுதம்புல. நன்றி. இருவருக்குமே மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள். நான் இணையமூடாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு நிமிடம் தாமதமாகத்தான் அதுக்குள்ள வரும். இப்ப அழைத்த போல அதை வெட்டிட்டு இங்கே வர வேண்டியிருந்தது. நிறைவு கருத்து தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் பெண்ணின் பிரச்சனை ஆணின் பிரச்சனை அல்ல, குடும்பம் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருந்தால் அவர் டாக்டர் இறுதியில் சொன்ன கருத்து மிக நியாயமானது. பல பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு தீர்வுகள் வரும். அவை சிறப்பான நிகழ்ச்சி, பலருக்கு பயனாக இருக்கும். நிரலில் கேட்க முடியாதவர்கள் மீள் அலையில் அல்லது யூடியூபிலே மீண்டும் பார்க்கலாம். தொடர்வோம். உங்கள் இருவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.